வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அனர்த்த நிலைமைகள் குறித்து இன்று பாராளுமன்றத்தில் விசேட கூட்டம். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 101 அதிகரிப்பு. 100க்கும் அதிகமானோர் தொடர்பில் இதுவரை தகவல் இல்லை. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பாராளுமன்றம் இன்று கூட உள்ளது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் பிற்பகல் 1 மணி அளவில் பாராளுமன்றம் கூட உள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை ஒன்று அவசியம் என்பதை கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெளிவுபடுத்தியிருந்தார். மேலும் பல கட்சித் தலைவர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான விசேட வர்த்தமானி அறிவித்தலும் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியானமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாக பாராளுமன்ற செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுத்திகரிக்கும் நடவடிக்கைகள் இன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிவில் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதற்காக 1700 படையினரை கடமையில் ஈடுபடுத்தியுள்ளதாக திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் மேஜர் வஜிரகுமார் துங்க கூறியுள்ளார். அத்துடன் வெள்ளம்பிட்டிய கொலனாவ கிராம சேவகர் பிரிவுகளுக்குட்பட்ட பல பகுதிகளில் இன்று துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறிப்பாக பாடசாலைகள், மத வழிபாட்டு தலங்கள் போன்ற பொது இடங்களிலும் துப்புரவு நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன. அத்துடன் அவிசா, வெள்ள, கடுவல ஆகிய பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோள்களுக்கு அமைய அந்த பகுதிகளிலும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தினரால் துப்புரவு செய்யும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் மேஜர் வஜிரகுமார் துங்க மேலும் கூறியுள்ளார். கேகாலை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் தொடர்பில் தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் அதிகாரிகள் ஆய்வு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக மாவட்ட செயலாளர் அபிவிக்ரம வனசூரிய தெரிவித்தார். கேகாலை மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 87 உயர்வடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கேகாலை அரநாயக்க பகுதியில் மாத்திரம் 20 முகாம்களில் 1354 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அரநாயக்கவில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டவர்களில் 40 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 104 பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கேகாலை மாவட்ட செயலாளர் அபிவிக்ரம வனசூரிய கூறியுள்ளார். கேகாலை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 3411 குடும்பங்கள் 104 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த பகுதிகளில் வானிலை இதுவரை வழமைக்கு திரும்பவில்லை என தெரிவித்துள்ள மாவட்ட செயலாளர் மண் சரிவு ஏற்படக்கூடிய மேலும் பல பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக மாவட்ட செயலாளர் அபிவிக்ரம வனசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கம்பஹா மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கம்பஹா மாவட்ட செயலாளர் சுனில் ஜெயலத் தெரிவித்துள்ளார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டில் தென்மேல் பருவ பேச்சுக்கான காலநிலை ஆரம்பமாகி உள்ளது. மத்திய, சபரகமுக, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மூவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டிலும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களிலும் குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்தும் பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி கம்மாந்தோட்டை கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னாரூடாக திருகோணமலை வரையான, அத்துடன் மட்டக்களப்பு தொடக்கம் பத்தியூடாக சம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சடுதியாக மணித்தியாலத்திற்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் கடல் பிரதேசங்கள் அடிக்கடி கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். கல்வித்துறையில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்திக்க கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன.
உள்நுழையும் தடைகளுக்குட்பட்டுள்ள மாணவர்களுக்கு மீளவும் பல்கலைக்கழக கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்க கோரி சபரகம பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். இவ்வார்ப்பாட்டம் 2 மணித்தியாலங்கள் தொடர்ந்தது. இதேவேளை மாதம்பை விஜய மகா வித்தியாலயத்தின் பெற்றோர்களும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். சில காலமாக கான்கிரீட் இடப்பட்டு மூடப்பட்டிருந்த பாடசாலைக்கு சொந்தமான நுழைப்பாதை ஒன்றை இடம் தெரியாத சிலர் தகர்த்து மீள திறந்து வைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வார்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சாதமா திபினபா 600 கிராம் ஹெரோயினுடன் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் வத்தாலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் கொழும்பில் உள்ள பாதாள உலக தலைவர் ஒருவருடன் தொடர்புடையவர் என தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இனி ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். FA கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு ராணுவ அணி தகுதி பெற்றுள்ளது. விமானப்படை அணியை பெனால்டி அடிப்படையில் தோற்கடித்ததன் மூலம் ராணுவ அணி இந்த வாய்ப்பை பெற்றது. முதல் சுற்றில் 1-0 என்ற கணக்கில் ராணுவ அணி முன்னிலை வகித்த போதிலும் இரு அணியினரும் தலா 2 கோல்கள் வீதம் பெற்ற நிலையில் போட்டி நேரம் நிறைவடைந்தது. இதன்படி பெனால்டி அடிப்படையில் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்பட்டதுடன் அதில் 4-3 எனும் கணக்கில் ராணுவ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.